ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பட் நம்ம அதில் ப்ரீஃபாக போட முடியாது. அதனால் ஒரு வீடியோ போடுறேன், இதை கொஞ்சம் எல்லோரும் பாருங்கோ. ஒரு இதுவும் கொடுத்துருக்கேன். அந்த வேப்பலையோட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு சாப்பிட்டேன்னா வேப்பலை கொழுந்தோட அவ்வளோ கசப்பு தெரியறதில்ல. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வேப்பலை இருந்ததுன்னா திருப்பி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு மெண்டுங்கோ, அவ்வளோவா தெரியறதில்ல. நன்னா தான் இருக்குது. நான் ட்ரை பண்ணேன், உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம போடுறது வந்து கட் மேங்கோ. அந்த கட் மேங்கோ என்னென்னா, அது கட் பண்ணி வச்சுக்கணும் மாங்காயை, எந்த மாங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு போடணும். உப்பு போட்டு பிசிறி ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். அடுத்தது வந்து மஞ்சப்பொடி அது மேலே போடணும். போடுங்க, கொஞ்சம் மேலே அப்படியே கும்பாச்சியாக போடுங்க. போதும். மஞ்சப்பொடி போதும். அதுக்கப்புறம் வந்து மிளகாப்பொடி போடுங்க. மிளகாப்பொடி, அப்புறம் இன்னும் கொஞ்சமாக காஷ்மீரி அதனால் இதுவாகாது. அதனால் அதுக்கப்புறம் வந்து நான் உப்பு போட்டு பிசிறி ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டேன் இதை. இப்போ வந்து வெந்தயப்பொடி அது மேலே கொஞ்சம், கொஞ்சமாக போடுங்க. போடுங்க. ஆச்சா. அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி. இப்போ என்ன பண்ணுங்கள், எண்ணெயை நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சோண்டு கடுகு மட்டும் போட்டு நல்லா சுட சுட காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து இது மேலே ஊட்டணும். இதில் எதுன்னு காமிங்க. இந்த எண்ணெயை சுட சுட அதில் கொட்டணும். அந்த இது மேலே கொட்டுங்க. அதான் இப்போ நம்ம கலரி விட்டுக்கிறோம்.